அழகேஸ்வரி மேம் வெல்கம். துர்கா மேம் வெல்கம். தன்யா மேம், ராஜேஷ் சார் வெல்கம். சுமதி மேம் வெல்கம். ஆக்சுவலி உங்க மொபைல் நம்பர் போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ ஜியோமி அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுடைய நேம் மட்டும் நேம் வச்சுக்கிட்டீங்கன்னா பரவால்ல. ஏன்னா கேலக்ஸின்லாம் போட்டிருக்கு. ஸோ வெல்கம் பண்ண இன்வைட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேம் மட்டும் கொஞ்சம் மொபைல் நம்பர் இல்லாம உங்க நேம் மட்டும் வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கங்க. அது சேஞ்ச் பண்றது எப்படின்னு தெரியலன்னா, ஒண்ணும் இல்ல. அந்த மொபைல் நம்பருக்கு கேலக்ஸி M20 இருக்கு இல்லையா? அத போய்ட்டு டச் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து 2 வரும். ஸோ ரீநேம்னு ஒண்ணு வரும். அப்புறம் இன்னொன்னு வரும். ரெய்ஸ் ஹேண்ட்ன்னு ஒண்ணு வரும். ரீநேம்ல போய் டச் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. தேங்க் யூ. அழகேஸ்வரி மேம் பக்காவா பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே உங்க ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரியுது. சூப்பர் மேம். கவிதா மேம் வெல்கம். கிரிஜா மேம், கோவிந்தராஜ் சார் வெல்கம். தேங்க் யூ மேம். மேம் நம்ம பிரைமேட்ல நெறைய பேர் இருக்காங்க மேம். ஸோ அவங்களலாம் கொஞ்சம் Zoomல இன்வைட் பண்ணா நல்லாருக்கும் மேம். உங்களுக்கு கீழயே கண்டிப்பா மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழ ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் Zoomல இன்வைட் பண்ணுங்க மேம். அவங்க மூலியமா அவங்கள இன்வைட் பண்ணி உள்ள உட்கார்ந்தாங்க அப்படின்னா, மேம் அவங்கலாம் ஒரு சொத்து மாரி. ஸோ அவங்கள நாம கொஞ்சம் 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 நம்ம டெவலப் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அவங்கவங்க ஓட ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாத்தையும் ஒரு ரூ. 500 ரூ. 1000 இன்கம் எடுக்க வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 5000 மாத்திருவோம் மேம். எல்லாமே திறமைசாலிகள். ஸோ அதனால Zoomல மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கலாம் மேம் எல்லாத்தையும். லீடர்ஸ் எல்லாருக்குமே தான் சொல்றேன். எல்லாருமே Zoomல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் உட்கார வைக்கிறீங்களோ, அவங்கலாம் உங்களுடைய சொத்து. ஸோ நீங்க உட்கார வச்சீங்கன்னா அது உங்க சொத்து. ஸோ கொஞ்சம் எல்லாருமே ட்ரை பண்ணா நல்லாருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு என்னை இன்வைட் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் விஜயராகவன். நான் ஈரோட்ல இருக்கேன். இந்த பார்ட் டைம் ஜாப் எடுத்து நான் வந்து கரெக்ட்டா ஒரு ஒரு 11 மந்த்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ட்ராக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெட்வொர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்வொர்க் பண்ணியிருக்காங்கன்றத விட, நெட்வொர்க்ல லாஸ் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, அவ்வளோ பேர் நெட்வொர்க்ல அடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, ரூ. 5000க்கு கட்டி பொருள் வாங்குனோம். அந்த பொருள எங்கேயும் விக்க முடியாது, நாமளும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாரி மாசம் மாசம் டார்கெட் பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாரி நெறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி, ஐயோ! வேணாம்டா சாமி அந்த பொருள் என்கிட்டலாம் ஒரு ஒரு 4, 5 மூட்டையே இருக்கும் பொருள். ஸோ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளா டார்கெட்ன்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல. பண்ணுவோம். அப்படி பண்ணா தான் கமிஷன் தருவாங்க. ஸோ இந்த மாரிலாம் நெறைய பண்ணி, வேண்டாம் நெட்வொர்க்கே வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒதுங்கும்போது தான், ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் கிடைச்சது. ஸோ நம்மளுடைய நெட்வொர்க் வந்து நமக்கு தேவைன்ற விஷயத்த எல்லாமே குடுத்துருக்காங்கன்றபோது, நாம இத ஏன் எடுத்து பண்ணக்கூடாது? நமக்கு ஜாப் தான் இன்கம் தான் பத்தலையே! ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த வொர்க் எடுத்தேன். ஸோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வொர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லாருமே வொர்க் பண்றதுக்கு உண்டான கரெக்ட்டான இன்கம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கம் குடுக்குறாங்களே ஒழிய, அதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோம். உண்மையாலுமே எல்லா மனசையும் தொட்டு பார்த்தா, அதுக்குள்ளேயே தான் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ரூ. 10,000 செலவு வந்துருச்சு அப்படின்னா, அந்த மாசம் கைக்கு அடிக்கும்.
வேற வழி இல்ல. யார்ட்ட கேட்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் வேண்டாம். இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணோமே, நம்மளால ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியல. ஸோ ஏதாவது ஒரு பணம் வைக்கணும் அப்படின்னா, நமக்கு அடிஷனலா கூடுதலா ஒரு வருமானம் இருந்தால் மட்டும் தான், நம்ம இதெல்லாம் கண்டுக்க முடியாது. ஸோ நான் இதுல நான் ஆல்ரெடி ஜாப்ல போயிட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்கம் வந்துட்டே இருந்தாலும் கூட, எனக்கு இந்த ஜாப் மூலியமா வரக்கூடிய இன்கம் எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். எனக்கு தேவையான சேவிங்ஸ் என்னால பண்ணிக்க முடியும். இன்னும் அடிஷனலா ஆடம்பரமா கொஞ்சம் செலவுகள் பண்ண முடியும். குடும்ப செலவ நம்ம தேவையான விஷயத்த அது எப்ப வேணாலும் டக்குன்னு வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாரி. இதுக்காக தான் இந்த ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க உங்களுக்கு தரோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா எல்லாருமே நெட்வொர்க் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ஏற்கனவே இதெல்லாம் நெறைய நான் கேள்விப்பட்டுருக்கேன் சார். அதனால இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா நாங்க சொல்லக்கூடிய விஷயம், எங்க கம்பெனி நடக்கக்கூடிய விஷயம், நாங்க சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நாங்க சொல்ற விஷயத்த நீங்க கொஞ்சம் கேட்டுக்கலாம். முழுக்க முழுக்க கவனத்தோட கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு 1/2 அன் ஹவர் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும். ஸோ எப்படி வச்சுக்கணும் சார் மொபைல் அப்படின்னா, நம்ம படம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கை திரும்புது இல்லையா? ஸோ அதேதான். ஸோ இந்த மாரி படம் பார்க்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜூம் மோட்ல வச்சுட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்க ஃபோன லேண்ட்ஸ்கேப் மோட்ல திருப்பி வச்சுட்டீங்க அப்படின்னா, காமிக்கக்கூடிய கிளாரிட்டியே தெரியும். எல்லாருக்குமே கனவுகள் இருக்கா சார்? ஆமா சார். பெரிய பெரிய கனவுகள் இருக்கு சார். இந்த மாசம் ஒரு அடிஷனலா ஒரு இன்கம் வந்தா எப்படி இருக்கும்? ஸோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு பணம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நெனச்ச ஒரு பணம் வந்துன்னா எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு கனவு தானே! ஸோ எல்லாருக்குமே கனவுகள் எந்த மாரி இருக்கு? லட்சக்கணக்கான கனவுகள் இருக்கு. எந்த மாரி கனவுகள்? எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டணும்னு ஒரு கனவு. உண்மையாலுமே அது கனவா மட்டும் தான் இருக்கு. லக்ஸுரி கார் வாங்கணும்னு இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் காருன்னு இருந்தாலே போதும் சார். இப்போதைக்கு இருந்தா போதும். ஒரு ஃபேமிலியோட வெளியில போயிட்டு வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு மழை, வெயிலு, அதிக தூரம் டிராவல் இதெல்லாம் பண்றதுக்கு கார் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா மனசுலயும் இருக்கு. நான்லாம் கொரோனா பீரியட்ல கார் வாங்குனேன். வேற வழி இல்லாம கார் வாங்குனேன். ஸோ செகண்ட்ஸ்ல தான் வாங்குனோம். இருந்தாலும் அப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளா தான் இருக்கு. ஃபேமிலியா ட்ரிப் போகணும் சார். எல்லாருமே குலதெய்வம் கோவிலுக்கு போகணுன்ற ஒரு ஆசை கண்டிப்பா இருக்க தான் சார் செய்யும். ஆனா அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நெறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு உண்டியல்ல காசு சேர்த்து வைப்பாங்க. இது வந்து கரெக்ட்டா திருப்பதி போறதுக்கு நான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வைப்பாங்க. அந்த டைம் நம்ம போகும்போது இந்த காசுக்கு செலவுக்கு எடுத்துட்டு போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப் அதுக்கு கூட 1 வருஷம் நம்ம சேமிச்சா மட்டும் தான் போயிட்டு வர முடிய மாரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு வந்துட்டே தான் இருக்கு. குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன் குடுக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனாலுமே நம்ம என்ன பண்றோம்? ரூ. 50,000 ஃபீஸ் ஒரு பக்கம், ரூ. 1,00,000 ஃபீஸ் ஒரு பக்கம். நல்ல எஜுகேஷன் குடுக்கணும். ரூ. 1,00,000 ஃபீஸா சேர்த்துவோம் அப்படின்னு நான் போறோமா? கிடையாது. ரூ. 50,000 இருக்கிற பக்கமே சேர்ந்துக்கலாம். படிக்கிற பிள்ளைங்க எங்க போனாலும் படிக்கும். அப்படின்னு நாமளே மாத்திக்கிறோம். கரெக்ட்டுங்களா? இதுதான் நடக்குது. அது இல்லாம தூரமா போய் டிராவல் பண்ணிட்டு வர முடியாது. இங்க பக்கமா தான் ஈஸியா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நாமளே மாத்திக்கிட்டு, குழந்தைகளுக்கு இந்த மாரி ஒரு விஷயம் தான் பண்றோம். ஆனா அவங்களுக்கு தேவைன்ற விஷயத்த நம்மளால குடுக்கமா அப்படின்னா, குடுக்குறோமே ஒழிய, நல்ல ஒரு இது குடுக்கறது கிடையாது. அதுதான் உண்மை. இன்வெஸ்ட்மென்ட் கோல்டு. தங்கத்துல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றோம்ல சார் அப்படின்னா, கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்றோம் சார். ஒரு அட்சய தீதி அன்னைக்கு தங்கம் வாங்குனா நல்லது. ஸோ 1 கிராம் தங்கமாவது யாராவது ஒருத்தர் போய் வாங்காம இருக்கோமா? கண்டிப்பா வாங்குவோம். கடனுடன வாங்கியாவது ஏதோ ஒரு விஷயத்துல பணம் வந்துராதா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணி தங்கமா வாங்கி வைக்கலான்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நமக்கு புடிச்ச மாரி ஒரு 5 பவுன், 6 பவுன் நகை வாங்க முடியுதா? முடியல. அதெல்லாம் கனவா தான் இருக்கு. ஆமா கண்டிப்பாங்க. லேண்ட் வாங்குறது பார்த்தீங்கன்னா சார், உண்மையாலுமே லேண்ட் வாங்குறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார். எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல குழந்தைகளுக்கு தேவையான ஒரு சொத்து வேணும் அப்படின்னா, ஒரு இடத்த இப்பயே வாங்கி போடுங்க. ஒரு 15, 20 வருஷத்துல அது ஒரு 10 மடங்கு லாபமா இருக்கும். ஸோ இப்ப அது வாங்கி போட்டுக்கணும். ஆனா இப்ப வாங்குறதுக்கு எங்க சார் காசு? வாங்குற வருமானம் கரெக்ட்டா இருக்கே! வாங்க முடியலையே! எல்லாத்தோடைய ட்ரீம் இப்படிதான் இருக்கு. பேங்க்ல பேலன்ஸ் சார் சொல்லவே வேணாம் சார். 15ஆம் தேதி வரைக்கும் சம்பளத்துல ஒரு பாதி பெர்சன்ட் இருக்கும் சார். 20ஆம் தேதிக்கு மேல காலியாயிடும். அதுக்கப்புறம் 10 நாள் கைய கடிச்சு தான் சார் ஓட்டணும். ஸோ எல்லாத்துடைய கனவுகளும் இப்படிதான் சார் இருக்கு. எதனால இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம எல்லாம் ஜாப் கோயர்ஸ் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள். வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் முதலாளி வந்து அதிகபட்சம் லாபம் எடுப்பாங்க. நமக்கு இவ்வளோதான் சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்க அது கூடக்கு மேல நீங்க டபுள், ட்ரிபிள் மடங்கு உழைப்ப போடுறோம். இதுதான் சார் நடக்குது. ஸோ லிமிட்டட் சேலரி மட்டும் ஃபைனலா போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த சேலரி தான் உங்களுக்கு லிமிட்டட்ன்னு சொல்லிர்றாங்க. என்னதான் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கூட, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற பட்சத்துல, உங்களுக்கு 10,000னா 10,000 தான் சேலரி. ஸோ இதுக்கு மேல கிடையாது. இதுக்கு மேல நம்ம வருமானம் வேணும்னா என்ன சார் பண்றது? வாங்க சார் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். உங்களுடைய வேலைய செஞ்சுக்கிட்டே, எந்த வேலையும் நம்ம நிறுத்தாம, உங்களோட வேலைக்கு போய்க்கிட்டே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் டைம்ல, நம்ம இந்த மாரி ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணலாம். ஸோ இதுதான் டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்றாங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, சார் நமக்கு கிடைக்க கொஞ்சம் கொஞ்சம் டைம். காலையில பஸ்ல போற டைம், ரிட்டர்ன் வர டைம். ஸோ அது போக மதியானம் லஞ்ச் டைம் 1 ஹவர் லஞ்ச் டைம் இருக்கு. ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஃபுட்க்கு எடுத்துங்க. மீதி ஒரு 3/4 மணி நேரம் டைம் இருக்கு. இந்த மாரி டைம்ல நம்மளுடைய நெட்வொர்க் பிசினஸ கொஞ்சமா எடுத்து பண்ணும்போது, இதன் மூலியமா ஒரு வருமான வாய்ப்பு கம்பெனி குடுக்குறாங்க. ஸோ இன் ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்குன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சார், முதல்லாம் ஒரு ஃபோன் வீட்ல இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். லேண்ட்லைன் தான் இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு 4 ஃபோன் கம்பல்சரி இருக்கு. 4 பேர் இருந்தா. 4 பேருக்கு 4 ஃபோனுக்கும் நாம கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் இல்லாட்டியும் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிலைமை அப்படிதான் சார் இருக்கு. ஸோ நம்மளே அப்கிரேட் பண்ணி தாங்க சார் ஆகணும்.
ஸோ நமக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு சார் அப்படின்னு சொல்றோம். ஓகே, என்ன மாதிரி சார் ஒர்க்கு, என்ன மாதிரி பிளான், என்ன கம்பெனி இப்படின்ற விஷயத்தெல்லாம் முழுசா பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய கம்பெனி ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் பிரைமார்ட் ஆயுர்வேதா டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ கம்பெனி வந்து சார் 5 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு கூடிய ஒரு கம்பெனி சார். இப்போ நம்ம இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச கம்பெனி, ஒரு வருஷத்துல வந்த கம்பெனி, 10 மாசத்துல வந்த கம்பெனி அப்படின்ற கம்பெனில நம்ம ஜாயின் பண்ணல. 5 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்றோம். சார் ஒரு வருஷம் நாம என்ன வேணாலும் பண்ணலாம் சார். ஒரு 11 மாசம் நீங்க என்ன வேணா பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, ஐடி ஃபைல் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா, அந்த பிளாக் அப்பயே பிளாக் பண்ணிருவாங்க. அடுத்த வருஷம் நீ கொண்டே போக முடியாது. நம்ம 5வது வருஷம் சக்சஸ்ஃபுல்லா போறோம். ஸோ ஜென்யூனா பண்றதுனால மட்டும் தான் சார் நம்மளால டிராவல் பண்ண முடியுது. இன்னும் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் ஜென்யூனா பண்றாங்க. பண்ண விருப்பமா இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு இன்கம் அதிகமா இருக்கு. இதுல ஜாயின் பண்ணதுக்கு என்ன சார், இந்தியாவோட நம்பர் 1 ஷார்ட்டஸ்ட் பிளான் சொல்லிட்டாங்க சார். நம்பர் 1 ஷார்ட்டஸ்ட் பிளான் சொல்லிட்டாங்க. இதை விட கம்மியான ஒரு பிளானே கொடுக்க முடியாதுன்னு விஷயம் சொல்லிட்டாங்க சார். நம்முடைய கம்பெனி பிரைமார்ட் டிஜிட்டல்ன்ற பேர்ல வளம் வந்துட்டு இருக்கு. ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்தலாம் சார். கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் நேம் பார்த்தீங்கன்னா பிரைமார்க்கெட் ஃபியூச்சரிட்டி பிரைவேட் லிமிடெட். கம்பெனி 2019 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இப்போ 2024 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. ஹெட் ஆஃபீஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு சார். லீகலா 100% எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த விஷயம் முக்கியமான விஷயம் சார். 100% ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அடுத்த வருஷம் சொல்லி டிராவல் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட ஓன் பிராண்ட் ப்ராடக்ட் இருக்கு. பிரான்சைசி 200க்கும் மேற்பட்ட ஆன்லைன் ஆஃப்லைன் பிரான்சைசி இருக்கு. சர்வீஸ் எல்லாம் த்ரூ ஆன்லைன் போர்ட்டல் தான் சார். நீங்க வேலைக்கு வரணும்னா என்ன சார் பண்ணணும், எங்க கம்பெனியில போய் சேர்ந்திருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பஸ் ஏறணும். பஸ் விட்டுட்டா போச்சு. அந்த டைம்ல போயிட்டு டக்குன்னு ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது லேட்டா போச்சுன்னா லேட் பச்சுக்கு திட்டு விழுவும். ஸோ உங்களுடைய ஒர்க்கர் லேட்டா இருந்தாலும் இருந்து முடிச்சுட்டு வரணும். பஸ் இருக்கு இல்ல. ஸோ எவ்வளவு விஷயங்கள் நாம டெய்லியும் கடந்துட்டு தான் சார் இருக்கோம். ஜென்ஸ் ஆகி நமக்கே இவ்வளவு பிரச்சனை, லேடிஸ்க்கு சொல்லவா சார் வேணும். ஸோ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படிதான் என்ன சேலரி வாங்கிறான்னு பார்த்தோன்னா 5000 ரூபாய், 6000 ரூபாய், 10,000 ரூபாய். ஸோ இதுக்கு அவங்க போடுற புளியல் காலையில் 10 மணிக்கு போனா 7 மணிக்கு தான் விடுவாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்களை தாண்டி தான் சார் நம்ம வேலைக்கு லேடிஸையும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாமளும் இதே ஒர்க்கு போயிட்டு இருக்கோம் சார். ஏன் சார் இப்படி போகணும்? நமக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல இன்னும் கொஞ்சம் வருமானத்தை அதிகப்படுத்திக்கலாமே. நீங்க போயிட்டு இருங்க. இதுல ஒரு ஜாப்ல ஒரு இன்கம் எடுங்க. ஸோ இதோட ஜாப் அதை விட இன்கம் அதிகமா வருதா? அப்ப நீங்க யோசிங்க. இதை விட இது பெஸ்ட் அதிகமா பண்ண முடியும். நம்ம 10,000 50,000 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குன்ற போது அப்ப நீங்க துணிஞ்சு வந்து இதை ஃபுல் டைமா பண்ணலாம் சார். ஸோ இது மெயினான விஷயமா இருக்கட்டும். ஸோ சர்வீஸ் எல்லாமே ஆன்லைன் போர்ட்டல் தான். டிஸ்ட்ரிபியூட்டர் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. மார்க்கெட்டிங் பிளான் 2 லேக் ஜென்ரேஷன் பிளான். இந்த 2 லேக் ஜென்ரேஷன் பிளான் எதுக்காக சார் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட மொத்தமாவே பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரெண்டு கான்செப்ட் தான் சார். ஒன்னு பைனரி, இன்னொன்னு சன்ஃபிளவர். சன்ஃபிளவர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பேச தெரிந்த எல்லாருமே சம்பாதிக்க முடியும். ஆனா பைனரியில மட்டும் தான் சார் நமக்கு கீழே வந்த அத்தனை பேர்த்தையும் சம்பாதிக்க வைக்க முடியும். ஸோ நம்ம அத்தனை பேர்த்தையும் சம்பாதிக்க வைக்கிறதுக்காக மட்டும் தான் சார் இந்த பிளான் நாம எடுத்திருக்கோம். சன்ஃபிளவர் கான்செப்ட் இருந்தா நான் மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும். பைனரி கான்செப்ட் இருந்தா என்னை நம்பி வர அத்தனை பேர்த்தையும் ஏர்ன் பண்ண வைக்க முடியும். ஸோ இதுதான் சார் மெயினான விஷயம். நம்ம கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் பத்தி பார்த்துருவோம். ஸோ ஒரு சாரோட நேம் மிஸ்டர் பிரித்தம் குமார் ரவுத். ஸோ சாரோட யங்கான மனிதர். ஸோ சின்ன வயசு நபர். இவருக்கு 28 வயசு தான் சார் ஆகுது. ஆனா 28 வயசு ஆகுது அப்படின்னா இவருடைய 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவருடைய 13வது வயசுல இருந்து இவர நெட்வொர்க் பத்தின முழு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டு 10 வருஷம் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓனா ஒரு கம்பெனி 23rd ஏஜ்ல இவர் இந்த நம்மளுடைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனியோட நேம், கம்பெனியோட கார்பரேட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.primartweb.co.in. கம்பெனி லீகலா என்னென்ன சார் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க சொல்லி நம்ம எல்லாமே த்ரூ ஆன்லைன் தான் சார். எல்லாமே ஆன்லைன் போர்ட்டல்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் நீங்கள் உங்க கண் பார்வையில பார்த்தா கூகுள்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். கம்பெனி என்ன நேம்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லீகலா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்காங்க, கம்பெனியோட பேன் கார்டை பத்தி டீடைல்ஸ், கம்பெனி எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க டீடைல்ஸ், இது அத்தனையும் நம்மளால பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ எதுனாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சார் ஆன்லைன்ல. கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி பார்த்தலாம் சார். கம்பெனி வந்து ஓன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிரைமார்ட் ஆயுர்வேதன்ற நேம்ல ஓன் ப்ராடக்ட் 50+ ப்ராடக்ட் இருக்கு. அது போக பிரைமார்ட் டிஜிட்டல் பேர்ல 5000த்துக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க சார். ஸோ இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு சார், இதெல்லாம் வாங்கி நான் ரெகுலரா விற்கணுமா சார் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. கண்டிப்பா கிடையாது சார். ஜாயினிங்காக நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஜாயின் பண்ணிக்க போறோம். நமக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ரீபர்ச்சேஸ் மூலியமா நம்ம வாங்கும் போது நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ வேணுன்ற பட்சத்தில் வாங்கிக்கலாம். கம்பல்ஷன் கிடையாதுன்ற விஷயத்தை இதுல நான் பதிவு பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்மள இது தவிர என்ன சார் சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் எல்லாருமே மொபைல் ரீசார்ஜ் கம்பல்சரி பண்ணி தான் சார் ஆகணும். 2 ஃபோன் இருந்தா 2 ஃபோனுக்கு, 3 ஃபோன் இருந்தா 3 ஃபோனுக்கு. ஸோ கம்பல்சரி 2 சிம் வச்சிருந்தா 2 சிம்முக்கும் ஸோ கம்பல்சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெளியில ஏதாவது கூகுள் பே, ஃபோன்பே அந்த வேல ஷாப் வச்சிருக்கவங்கட்ட எங்கேயோ போய் பண்றோம் சார். என்ன பேமெண்ட்டோ அப்படியே தான் சார் குடுக்க போறீங்க. ஆனா நம்மகிட்ட பேமெண்ட் பண்ணும்போது, மொபைல் ரீசார்ஜ் மூலியமா பண்ணும்போது, நம்மளுடைய பேமெண்ட்லேருந்து ரீசார்ஜ் பண்ணும்போது, சார் இன்னமும் நீங்க பேமெண்ட்டுக்கு அப்பா மட்டும் தான் வாங்கியிருக்கீங்களா காசு? எதுக்கு சார் வாங்கணும்? ஒர்க் பண்ணுங்க சார். பார்ட் டைம்ல ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க. ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய கமிஷன்லேருந்து எடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. அதுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க சார். எக்ஸாம்பிளுக்கு ரூ. 199க்கு ஏர்டெல்க்கு ரீசார்ஜ் பண்ணா, நம்மளுக்கு அதர் தேன் நெட்வொர்க் ஆகட்டும் ஏர்டெல் நான் சொல்றேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணுனா, நமக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்றத ₹199 நீங்க பே பண்ணி ஆகணும். இதே கடையில போய் பண்ணீங்கன்னா ₹200 குடுத்தாகணும். ரூ. 1 நீங்க குடுன்னு கேட்க முடியாது. ஆனா நம்மளுடைய பிரைமார்ட்ல நம்மளுடைய அக்கவுண்ட்லேருந்து வரக்கூடிய கமிஷன்லேருந்து ரீசார்ஜ் பண்ணா ரூ. 199க்கு ரூ. 4 அதாவது ரூ. 200க்கு ரூ. 4 நமக்கு கமிஷனா கிடைக்குது சார். இது வந்து வித்தின் த செகண்ட் நம்ம அக்கவுண்ட்ல கமிஷனா வருது. ஸோ இது யாரு சார் தருவா? 4 ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணா நமக்கு இதுல ஒரு ரூ. 16 மீதி ஆகும்ல. வெளியில போனா ரூ. 16 நம்ம எக்ஸ்ட்ரா தான் குடுக்க போறோம். இது போக சார் டேட்டா ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு கமிஷன், போஸ்ட்பெய்ட் பில் பே பண்றதுக்கு ஒரு கமிஷன். இந்த மாரி நமக்கு கீழ ஜாயின் பண்றவங்க யாரு பண்ணாலும் நமக்கு அதுல ஒரு பெனிஃபிட் குடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பெனிஃபிட் சார் இது. இது ஒரு அற்புதமான பெனிஃபிட். எல்லாருக்கும் தேவைன்ற பெனிஃபிட் சொல்லப்போனா. ஸோ கம்பெனியில ஜாயின் பண்றதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஃப்ரீ தான் சார். ஸோ பார்த்தீங்கன்னா, யாருமே இதுக்காக பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ எல்லாமே ஃப்ரீயா பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன டீடெயில்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் ஆஸ் பர் பான் கார்டு, ஆதார் கார்டு படி எப்படி இருக்கோ, அதன்படி உங்களோட நேம் வேணும், உங்களோட மொபைல் நம்பர் வேணும், உங்களோட மெயில் ஐடி வேணும், உங்களோட அட்ரஸ் வேணும். அட்ரஸ் வந்து முழுக்க முழுக்க பெரிய அட்ரஸ் தேவையில்ல. ஈரோடுனா ஈரோடு, நாமக்கல்னா நாமக்கல், திருச்சினா திருச்சி. சிம்பிளா இருந்தா போதும். இதெல்லாம் நீங்க உங்கள யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். எப்படி வரும்னா, உங்களோட ஐடி நம்பர் இது, உங்களுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு இது, உங்களுடைய ஜெனரேஷன் பாஸ்வேர்டு இது. ஸோ இந்த மாரி 3 பாஸ்வேர்டும் உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜா வரும். ஸோ அத எடுத்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க கம்பெனிக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, அது பண்ண முடியாது சார். உங்களுடைய ஐடிய ஆக்டிவேஷன் பண்ணணும். ரெஜிஸ்டர் மட்டும் தான் ஃப்ரீ. ஆக்டிவேஷன் பண்ணணும். ஆக்டிவேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிவில ஒரே ஒரு ப்ராடக்ட்ட மட்டும் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணா போதும். அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வெறும் ரூ. 299. ஸோ ₹299க்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்றது மூலியமா இந்த பிசினஸ்க்குள்ள ஜாயின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கம்பெனி குடுத்துருக்காங்க. சார் இந்த ரூ. 299 வச்சு நம்ம என்ன சார் பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? என்னைய கேட்டா ஒரு 5 லிட்டர் பால் வாங்கலாம் சார். 5 லிட்டர் பால் வாங்கலாம். ஸோ 1 லிட்டர் ரூ. 60 இன்னைக்கு. 5 லிட்டர் பால் வாங்கலாம். இவ்வளவு தான் சார் வாங்க முடியும். ஆனா, இத நம்ம எத்தன இடத்துல நம்ம ரூ. 300 செலவு பண்ணியிருக்கோம். எவ்வளவு ப்ராடக்ட் ஆன்லைன்ல வாங்கியிருக்கோம். யாராவது ஒருத்தர் ஒரு பிசினஸ் குடுக்க முடிஞ்சுதா? குடுக்க முடியல. ஸோ நம்மகிட்ட Amazon, Flipkartல கிடைக்கக்கூடிய அதே ப்ராடக்ட் நம்மட்ட கிடைக்குது. அந்த ப்ராடக்ட்ட ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா நமக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனி தராங்க. ஸோ அதனால தான் சார் நம்ம இதுல ஜாயின் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நோ ரினியூவலும் பண்ண தேவையில்ல. நோ ரீபர்ச்சேஸும் பண்ண தேவையில்ல. இது வந்து பண்ண தேவையில்லன்றது கம்பெனியோட உறுதி சார். நமக்கு தேவைன்ற ப்ராடக்ட், நமக்கு தேவைன்ற விஷயம் நம்ம ரீபர்ச்சேஸ் பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். கம்பல்ஷன் கிடையாது. ஜாயினிங் பேக்கேஜ் மொத்தம் நம்மட்ட 3 பேக்கேஜ் இருக்குது. ஸ்டார்டர், பிரீமியம், ப்ரோ பிரீமியம். ஸோ 3 பேக்கேஜ். 3 பேக்கேஜோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டருக்கு 299 நீங்க பே பண்ணணும். இதுக்கு 1 பாயிண்ட் வேல்யூ குடுக்குறாங்க. ப்ரோக்கு 599 நீங்க பே பண்ணணும். இதுக்கு 2 பாயிண்ட் வேல்யூ குடுக்குறாங்க. அதேபோல பிரீமியம்க்கு 1199 பே பண்ணணும். இதுக்கு 4 பிவி குடுக்குறாங்க. ஸோ 4 பிவி, 1 பிவி, 2 பின்னு போடுங்க. என்ன சார் அதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவி மீன்ஸ் பாயிண்ட் வேல்யூ சார். இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கீழ நடக்கக்கூடிய பிசினஸ அவங்க இதுல எந்த அமௌண்ட்ல வேணா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ எந்த அமௌண்ட்ல வேணா ஜாயின் பண்ணாங்கன்னா, அந்த அமௌண்ட்க்கு உண்டான பிவி வச்சு தான் நமக்கு கம்பெனி கமிஷன் தராங்க. ஸோ இதுதான் சார் விஷயம். ஸோ உங்களுக்கு கீழ லெஃப்ட் சைட்ல ஒரு 5 பிவி, ரைட் சைட்ல ஒரு 5 பிவி நடக்குதுன்னா, அந்த 5 பிவிக்கு உண்டான பேராமெட்ரிக் உண்டான கமிஷன் நமக்கு குடுக்குறாங்க. ஸோ அதனால தான் பாயிண்ட் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட ஸ்டார்டர் பேக்கேஜ் எல்லாம் பார்த்துக்கலாம் சார். ஸ்டார்டர் பேக்கேஜ்ன்றது ஒரு பிவில ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய பேக்கேஜ். இதுல 299க்கு நம்ம என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் சிப் கிடைக்கும். ஸோ ரேடியேஷன் சிப் முதல்ல எடுத்தோனே நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் சார். ஏன்னா எத்தன பேர் சார் ஃபோன் பேசியிருக்கோம். குழந்தைகளுக்கு ஃபோனே குடுக்கணும்னு சொல்றோம். ஆனா கொரோனா பீரியட் ஃபுல்லா ஃபோன் எடுத்து குழந்தைங்க பழகிட்டாங்க. இப்ப ஃபோன புடுங்கி புடுங்கி வைக்க முடியல சார் உண்மையாலுமே. நீங்களும் அதே விஷயத்த என்ஜாய் பண்ணீங்க. கொஞ்சம் சிரிச்சு கூட இருந்துக்கலாம். ஸோ எல்லாருமே அதே தான் சார். எங்க வீட்ல இதே பிரச்சனை நடக்குது சார். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பீரியட்ல ஆரம்பிச்சது இப்போ வந்து இப்ப நமக்கெல்லாம் ஒரு 50 வயசு ஆனா ஒரு தலை வலிக்கும், காது வலிக்கும். ஸோ எல்லாமே கண்ணு பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு 10 வயசுலயும் வருது, 12 வயசுலயும் வருது, 15 வயசுலயும் வருது. இதுக்கு ஒரு கியூர் பண்றதுக்கு என்ன சார் ஆப்ஷன் அப்படின்னா, ரேடியேஷன் சிப் வாங்கி நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணிக்கலாம் சார். கதிர்வீச்சுனால வரக்கூடிய செல்களோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது சார். இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது 299க்கு நம்ம கம்பெனியிலே தயாரிக்கக்கூடிய ஓன் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது சார். இது நம்ம கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான இருக்கும். பக்கத்திலேயே ஷாப்பி விளையாட்டுன்னு போட்டு 299 குடுத்துருக்கானே சார். அது என்னன்றத கண்டிப்பா கடைசியில பார்த்துருவோம் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா 399க்கு பிரீமியம் ஸ்டெம் செல். ஸோ ஸ்டெம் செல்லும் பார்த்தீங்கன்னா, செல்கள புதுப்பிக்கிற வேலை செய்யுது சார். ஒண்ணும் இல்ல சார். கிரீன் ஆப்பிள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ்.
ஸோ இந்த ஜூஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு செல்களை புதுப்பிக்கிறது கூட ஒர்க்கு நமக்கு நடக்குது. இது ஒரு ஏஜ்டு பர்சன்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா கியூர் ஆகுது சார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பேக்கேஜ் 1PVல 399ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் விஎல்சிசி மல்பரி அண்ட் ரோஸ் ஃபேஸ் வாஷ். இது நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். ஐடிசியோட ஃபியாமா சோப் வாங்கிக்கலாம். ரேடியேஷன் சிப் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒரு காம்போ பேக்கா கொடுக்குறாங்க சார். 399 காம்போ பேக்கா கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளாவும் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம 299 ஷாப்பி வாலெட் கிடைக்குது. அடுத்து 1PVல மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட். அமேசான், ஃபிளிப்கார்ட் சொன்னோம் இல்லையா? ஸோ மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்ல ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 450 என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்வே எர்த்தை பிராண்டு ரெட் ஆலிவேரா ஷாம்பு பிளஸ் ஆப்பிள் வினெகர் ஃபேஸ் வாஷ். ஸோ இதில் 3 ப்ராடக்ட் இது 2மே சேர்ந்து நமக்கு ஒரு ப்ராடக்டாக கிடைக்குது. இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா ரூ. 450. ஸோ இது அமேசான், ஃபிளிப்கார்ட்டில் கம்பேர் பண்ணும்போது எம்ஆர்பி ரேட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கு. இதுக்கு நமக்கு ரூ. 380 ஷாப்பி விளையாட்டு தராங்க. இதை விட ஒரு இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 450 மேன்ஹாட்டன் நியாம் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பிசினஸ்க்குள்ள. இதெல்லாம் அமேசான், ஃபிளிப்கார்ட்ல கிடைக்கிறதுனால அதை விட கம்மியான ரேட்ல கிடைக்கிறதுனால ஸோ அங்க வாங்குறது போல இதுல வாங்கி நம்மளோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம். இதுக்கும் ஷாப்பி வாலெட் ரூ. 380 மதிப்பு ஷாப்பி வாலெட் நமக்கு கிடைக்குது. அடுத்து ப்ரோ பேக்கேஜ் 2PV பேக்கேஜ்ல ஆன்டி ரிலேஷன்ஷிப் 2 வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு 599க்கு ஷாப்பி வாலெட் கிடைக்குது. ஸோ நீங்க கொடுக்குற காசுக்கு ஷாப்பி வாலெட் கொடுக்குறாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். இதை அண்டர்லைன் பண்ணி பாத்துங்க சார். இதே 699ல நம்மளுடைய கம்பெனிலேயே ஓன் ப்ராடக்டான ரேடியேஷன் சிப் கிடைக்குது, ஷாம்பு கிடைக்குது, ஹேர் ஆயில் கிடைக்குது. இதை வாங்கி நம்ம பிசினஸ்க்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மதிப்புல ஷாப்பி வாலெட் நமக்கு கிடைக்குது. அடுத்து 2PVல மார்க்கெட் பிராண்ட் பாத்தீங்கன்னா 699க்கு ஸோ எத்தி ஷாம்பு கிடைக்குது, எத்தி ஃபேஸ் வாஷ் கிடைக்குது, ரேடியேஷன் சிப் கிடைக்குது. இது 3 ப்ராடக்ட் சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு ஷாப்பி வாலெட் நமக்கு கொடுக்குறாங்க 699க்கே கொடுக்குறாங்க. ஸோ இது போக சார் 4PV பிரீமியம் பேக்கேஜ். இது வந்து ஒண்டர்ஃபுல் பேக்கேஜ்னு சொல்லலாம் சார். 1199 பேக்கேஜுக்கு நீங்க 1199 ஷாப்பி வாலெட்டும் வாங்கிக்கலாம். இது போக ரேடியேஷன் சிப் ஒன்று கிடைக்கும், ஸ்டெம் செல் கிடைக்கும், துளசி டாப் கிடைக்கும். இந்த 3 ப்ராடக்ட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இதே 1299ல நம்மளுடைய ஓன் ப்ராடக்டான ஷாம்பு கிடைக்குது, ஹேர் ஆயில் கிடைக்குது, ஃபேஸ் வாஷ் கிடைக்குது, ரேடியேஷன் சிப் கிடைக்குது. இது எல்லா ப்ராடக்ட் காம்போ பேக்கா கிடைக்கும். இதுக்கு 1299க்கு 1199 ஷாப்பி வாலெட் நமக்கு தராங்க கம்பெனி. இது போக பிரீமியம் பேக்கேஜ் 4PV பேக்கேஜ் மார்க்கெட் பிராண்ட் பேக்கேஜ். ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டும் ஒர்த்தபிள் ப்ராடக்ட் சார். எர்த்தை ஷாம்பு, எர்த்தை ஃபேஸ் வாஷ், பாம்பே ஷேவிங் பாடி ஸ்ப்ரே, ரேடியேஷன் சிப் இது எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். நம்மகிட்ட வாங்குறதுனால 1299க்கு அதே மதிப்புல ஷாப்பி வாலெட் கிடைக்குது. இதை விட மெயினான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 4PV மார்க்கெட் பிராண்ட் பேக்ல 1399க்கு அதே மதிப்புல ஷாப்பி வாலெட் கிடைக்கும். பிளஸ் எர்த்தை ஷாம்பு, எர்த்தை ஃபேஸ் வாஷ், பாம்பே ஷேவிங் பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி ஒரு 6 ஐட்டம் கொண்ட ஒரு ப்ராடக்ட் காம்போ கிட்ட நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே ஷாப்பி வாலெட் நான் ஒவ்வொரு தடவையும் நிறைய தடவை சொன்னேன் சார். இதெல்லாம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் சார். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஷாப்பி வாலெட். ஸோ நீங்க எந்த ப்ராடக்ட்ல எந்த பிசினஸ் பேக்கேஜ் நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, அதுக்குண்டான ஒர்த்தபிள் ஷாப்பி வாலெட் நமக்கு கிடைக்குது. ஸோ ஷாப்பி வாலெட் என்ன அப்படின்னா சார், நீங்க பிசினஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு 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 ரிவார்ட் மாதிரி உங்களுக்கு தராங்க சார். டிஸ்ட்ரிபியூட்டர் நீ கம்பெனியோட ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே எம்ஆர்பி ரேட்ல வாங்க தேவையில்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹெர்பல் பேஸ்ட் எம்ஆர்பி ரேட் 120 ரூபா. இதற்கு எம்ஆர்பி ரேட் கடையில போய் கேட்டீங்க அப்படின்னா 120 ரூபாயிலிருந்து 10% டிஸ்கவுண்ட் 12 ரூபா பண்ணுவோம். இதை 20% டிஸ்கவுண்ட் 24 ரூபா பண்ணுவோம். அப்ப நீங்க 96 ரூபா கொடுத்து பேஸ்ட் வாங்கணும். ஆனா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கனால நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டு 60 ரூபாய்க்கு இந்த ஷாம்பு நமக்கு கிடைக்கும். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா வந்தனால அப்போ இதுலயே 50% நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இது போக ஷாப்பி வாலெட் நம்மகிட்ட இருக்கிறதுனால அதுல இருந்து 50% நீங்க பே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 1200 நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து 30 ரூபா நீங்க பே பண்ணிக்கலாம். நீங்க கையில இருந்து பேயபிள் கேஷா ஒரு 30 ரூபா பே பண்ணிட்டு ஸோ 60 ரூபாய்க்கு இந்த பேஸ்ட் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நீங்க வந்து கையில இருந்து கொடுக்கக்கூடிய 30 ரூபா தான் கணக்கு அப்படின்ற போது அப்ப நீங்க ஷாப்பி வாலெட் இருக்கக்கூடிய அத்தனை பொருளை அத்தனை காசையும் நீங்க பணமாக மாத்திக்கொள்ளலாம். இப்ப சொல்லுங்க சார், ஜாயின் பண்றவங்களுக்கு லாஸ் அப்படின்னு இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா ஜாயினிங் பேக்கேஜ் உள்ள ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்க, பிளஸ் ஷாப்பி வாலெட்டை வச்சு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி வாங்கிக்க போறீங்க 50% டிஸ்கவுண்ட்ல. ஸோ நமக்கு எந்த விதத்தில் லாஸ் இல்லைன்றத முதல்ல 100% ஞாபகம் உணர்ந்தா மட்டும்தான் சார் மற்றவங்களுக்கு போல்டா போய் சொல்ல முடியும். இப்போ இதுல ஜாயின் பண்ணி எனக்கு லாஸ்ன்னு நீங்க போய் சொல்ல முடியாது. ஸோ யாரு வந்தாலும் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணினாங்கன்னா உங்க கமிஷன்ஸை பத்தி நம்ம என்னன்னு லாஸ்டா பார்த்துவோம் சார். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஷாப்பி வாலெட் சார். இந்த மாமா எர்த் ஆனியன் ஷாம்புன்றது உண்மையிலுமே ஒரு அற்புதமான ப்ராடக்ட் சார். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 பேர் வாங்கியிருக்காங்க ஆன்லைன்ல. ஆன்லைன்னா அமேசான், ஃபிளிப்கார்ட்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்த்தபிள் ப்ராடக்ட். எம்ஆர்பி 349. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் பாருங்க சார், 226 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இதே நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேல. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்லயே நமக்கு கம்மியான ரேட்ல கிடைக்குது. இதுல வந்து 50% ஆஃபர் நமக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவுனா 113 ரூபா நீங்க பே பண்ணிட்டு 113 ரூபா ஷாப்பி வாலெட்ல இருந்து பே பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். அப்ப நீங்க ஜாயின் பண்ண நபர்கள் 113 ரூபாய்க்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறதுனால
ரூ. 113 இந்த ஷாம்பு ஆன்லைன்ல கிடைக்காது. ரூ. 300 மேல வாங்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ அப்ப நீங்க ஜாயின் பண்ற யாருக்குமே கண்டிப்பாக 1 பைசா கூட லாஸ் இல்ல. 2 டூ 3 மடங்கு லாபம் அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம உணர்ந்துக்கலாம். முக்கியமான விஷயம் சார். நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்காக மட்டும் தான் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது சார். உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளான், உங்களுக்கு ஒரு அடிஷனல் வருமானம் குடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு அற்புதமான பிளான் குடுத்திருக்காங்க. பைனரி மார்க்கெட்டிங் பிளான். ஸோ பைனரி மார்க்கெட்டிங் பிளான் என்னென்ன பிளான் இருக்கு, என்னென்ன மாரி கமிஷன் தராங்கன்ற விஷயத்த பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா, பிவி மேட்சிங் போனஸ் 1:1க்கு ரூ. 60 நமக்கு தராங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ் 10% நமக்கு கிடைக்குது. 3வது அப்கிரேடுக்கு ஒரு இன்கம் தராங்க. 4வது ரேங்க் வைஸ் ட்ரிப் அண்ட் கார் நமக்கு கிடைக்குது. 5வது ஸ்டாக் பாயிண்ட் கமிஷன் நமக்கு குடுக்குறாங்க கம்பெனி. இதெல்லாம் என்னன்றது ஒன் பை ஒன்னா நம்ம கண்டிப்பா பார்த்துடலாம் சார். பிவி மேட்சிங் போனஸ்னா என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஜாயின் பண்ண நீங்க 1 பிவி, 2 பிவி, 4 பிவி எதுல வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் சார். ஆனா நீங்க ஜாயின் பண்ண நீங்க உங்களுக்கு கீழ லெஃப்ட், ரைட் மட்டும் ஒவ்வொரு நபர்கள் மட்டும் டீம் ஏன்னு சொல்லுவாங்க, டீம் பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைனரின்றது அதுதான் சார். ஸோ அப்படி நீங்க 2 பேத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, அந்த 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுக்காக உங்களுக்கு குடுக்கக்கூடிய கமிஷன் வந்து ரூ. 60. ரூ. 60 உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குது. இப்ப நீங்க 2 பேத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் கம்முனு தான் இருப்பீங்களா? ரூ. 60 வாங்கிட்டு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் நமக்கு புடிச்சிருந்துன்னா, அத நம்ம தேடி தேடி நம்மகிட்ட யாரெல்லாம் பேசுறவங்களோ தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க அத்தன பேரையும் ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணும்போது நீங்க ஒரு 10 பேர்ட்ட சொன்னீங்கன்னா, அந்த 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. 100 பேர்ட்ட சொன்னா 100 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள லெஃப்ட், ரைட் 2 பேர் இருக்காங்க. 2 நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கீழ அந்த ஹெல்ப்ப நீங்க பிசினஸ் பண்ணி தர போறீங்க. இல்ல அவங்களும் இதே பிசினஸ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கீழ பிசினஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது 2வது உங்களுக்கு கீழ டீமா வந்தவங்க 2 பேத்த ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் 2 பிவி பேர் மேட்ச் ஆறதுனால உங்களுக்கு ரூ. 120 கமிஷன் கிடைக்கும். இது போக அடுத்த 3வது லெவல்ல அந்த 2 பிவி ஜாயின் பண்ண நபர்களும் தலைக்கு 2 பேத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 4 பிவி பிசினஸ் நடக்குது. அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் ரூ. 240. சார் இதுதான் நிக்குமா? இதோட தான் நிக்குமா? அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம 10 பேர்கிட்ட பேசுற மாரி நமக்கு கீழ வந்தவங்க 100 பேர்கிட்ட பேசுவாங்க. நமக்கு கீழ வந்த டீம் மக்கள் எல்லாமே நம்மளுடைய சொத்து. அவங்க சேர்த்தக்கூடிய ஒவ்வொரு ஆட்களும் நமக்கு உண்டான பைசா, நமக்கு உண்டான பேமெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நாம டீம் சப்போர்ட் பண்ணா, பிரைமேட்ல பொறுத்தவரைக்கும் சார், எனி நெட்வொர்க் ஆகட்டும், பைனரி கான்செப்ட் பொறுத்தவரைக்கும், நமக்கு கீழ உள்ள நபர்கள் எல்லாமே நம்மளுடைய சொத்து சார். அவங்கள நாம எந்த அளவுக்கு நாம யுட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தர்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கும் இன்கம் வாங்கி தர முடியும். அதன் மூலியமா நாமளும் ஒரு இன்கம் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு சார் நீங்க வந்து வொர்க் பண்ற ஆரம்பிச்சுட்டீங்க. உங்களுக்கு கீழ லெஃப்ட் சைட்ல உள்ள நபர்கள் ஒரு 10 பி வொர்க் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்ல ஒரு 50 பி வொர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு 10 பிக்கு உண்டான பேர் கமிஷன் உங்களுக்கு கம்பெனி குடுத்துருவாங்க. மீதி ரைட் சைட்ல உள்ள 40 பிவி அப்படியே ஹோல்டிங்ல இருக்கும். கேரி ஃபார்வர்ட்ல இருக்கும். ஸோ எப்போ இது மேட்ச் ஆகுதோ, அப்ப நம்ம கமிஷன் குடுக்குறாங்க. ஸோ எந்த விதத்திலயும் கமிஷன் கம்பெனி வந்து நம்மள விட்டு கைய விட்டு புடுங்கிட்டு போறது கிடையாது. நம்ம கையில தான் இருக்கு. எப்ப வேணாலும் வொர்க் பண்றோமோ, அப்பல்லாம் நம்ம கமிஷன் கையில வாங்கிக்கலாம். டெய்லி லிமிட். ஸோ உங்களுடைய வருமானம் எவ்வளோ சார் வேணும்? எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் கேட்கறாங்க இல்லையா சார்? உங்களுடைய மந்த்லி பேக்கேஜ் என்ன சார்? கேட்கறாங்க. இயர்லி பேக்கேஜ் என்ன சார் கேட்கறாங்க. ஸோ எல்லாம் 5,00,000 சொல்லுவாங்க, 3,00,000 சொல்லுவாங்க. 3,00,000னா மந்த்லி பேக்கேஜ் எவ்வளோ சார்? 25,000. ஸோ உங்களுடைய பேக்கேஜ் எவ்வளோ சார்? அப்படின்னு நான் உங்கள கேட்கிறேன் சார். உங்களுக்கு எவ்வளோ சார் மாத வருமானம் இருந்தா போதும் அப்படின்னா, என்னை கேட்டா ரூ. 1,00,000 வேணும்னு சொல்லி கேட்பேன். உங்களுக்கு கேட்டா ஒரு 50,000 சொல்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ 50,000 உங்களுக்கு வருமானம் வேணும்னா, நீங்க ப்ரோ 2 பிவி பேக்கேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணா போதும். எனக்கு ரூ. 1,00,000 வேணும்ன்றதுனால நான் பிரீமியம் பேக்கேஜ்ல ஜாயின் பண்றேன் சார். ஸோ இதுல கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிவில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க 10 பேர் மேட்ச் பண்ணிக்கலாம். 10 பிவி பேர் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது, ஒரு பேர் மேட்ச்க்கு ரூ. 60 சொன்னதுனால 10 பேர் மேட்ச்க்கு ரூ. 600 உங்களால ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். ஒரு மாசம் ரூ. 18,000 அதிகபட்சம் இவ்வளவு தான் சம்பாதிக்க முடியும். இதே ப்ரோ பேக்கேஜ்ல நீங்க 2 பிவில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, 30 பிவி பேர் மேட்ச் பண்ண முடியும். ஸோ 30 பிவி பேர் மேட்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரூ. 60 கமிஷன்னும்போது ரூ. 1,800 உங்களால சம்பாதிக்க முடியும். மாசம் 54,000 உங்களால சம்பாதிக்க முடியும். இதே பிரீமியம் 4 பிவி பேக்கேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, 80 பிவி பேர் மேட்ச் பண்ணிக்கலாம் சார். ரூ. 60ன்ற விதத்துல ரூ. 4,800 ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். 1,44,000 உங்களால ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்க முடியும். இப்ப சொல்லுங்க சார், உங்களால எவ்வளவு சார் சம்பாதிக்க வேணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல சார் நம்ம இப்ப ஜாயின் பண்றோம். நமக்குள்ள ஜாயின் பண்ண உடனே நமக்கு கீழ இந்த மாரி 10 பிவி பேர் மேட்ச் ஆகாது. 20 பிவி பேர் மேட்ச் ஆகாது. எதுவுமே ஆகாது சார். ஆனா 1 வாரம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு கீழ 10 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க மூலியமா ஒவ்வொரு நபர்கள் குடுத்தா கூட 10 பிவி பேர் மேட்ச் அசால்ட்டா ஆகும் சார். அப்ப ரூ. 600க்கு மேல கமிஷன் போகுது அப்படின்னா, மீதி எல்லாமே கம்பெனிக்கு லாஸ். கம்பெனிக்கு ப்ராஃபிட் சார். நமக்கு லாஸ். ஸோ நமக்கு லாஸ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாயின் பண்ணும்போதே பிரீமியம் பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணுங்க சார். நம்மளோட டார்கெட் பெருசா வைங்க. பெருசா வச்சீங்கன்னா 4,800 நம்ம ஒரு நாள் இன்கம்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. ரூ. 500 வரட்டும், ரூ. 600 வரட்டும், ரூ. 1,000 வரட்டும், எவ்வளவு ரூபாய் வந்தாலும் சரி, 4,800 தொடுற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லி நீங்க வொர்க் பண்ணீங்க அப்படின்னா, மாசம் 1,44,000 சம்பாதிக்கக்கூடிய அரிய வாய்ப்பை யாருனாலயும் தடுக்க முடியாது சார்.
அப்கிரேட் அவைலபிள் சொல்லிட்டாங்க. அப்கிரேட் அவைலபிள்னா சார், சார் நான் தெரியாம நீங்க சொல்றதெல்லாம் கேட்காம நான் ஒரு பியூல ஜாயின் பண்ணிட்டேன் சார். 2 பியூல ஜாயின் பண்ணிட்டேன் சார். இப்ப எங்க டீம் மூலியமா நெறைய பேர் வொர்க் பண்றாங்க சார். டெய்லி 20, 20 பிவிக்கு பேர் மேட்ச் பண்றாங்க சார். எனக்கு கமிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 3000, 4000ன்னு வருது சார். ஆனா நான் ஒரு பியூல ஜாயின் பண்ணனால ரூ. 600 மேல எனக்கு கிடைக்கல சார். என்ன சார் பண்றது அப்டின்னா, கம்பெனி அப்ப உங்களுக்கு இந்த ஆஃபர் குடுக்குறாங்க. என்ன மாரி ஆஃபர்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மாரி ஆஃபர் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய பிளான அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்க 1 பிவிலருந்து 4 பிவிக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அல்லது 2 பிவிலருந்து 4 பிவி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி அப்கிரேட் பண்றதுக்கும் உங்களுக்கு கமிஷன் தராங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்க டீம்ல கீழ உள்ள ஒரு நபர் அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னா, அதன் மூலியமா பேர் மேட்ச் உங்களுக்கும் ஆகும். அப்படின்ற விஷயத்த கம்பெனி குடுக்குறாங்க. சோ இது யாருமே தரமாட்டாங்க சார். ஏன்னா அப்கிரேட் பண்றதே ஒரு பெரிய ஆப்ஷன் நமக்கு. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு பேர் மேட்ச் கமிஷன் குடுக்குறத யாருமே தரமாட்டாங்க. நம்ம கம்பெனி தராங்க. சோ 80 பிவி பேர் மேட்ச் பண்ணிக்கலாம். ரூ. 60 விதத்துல 4800 அப்கிரேட் பண்ணி 4800 ஏர்ன் பண்ணிக்கலாம். சோ இது போக சார் அப்கிரேட் பண்ணதுக்கு நமக்கு எல்லாமே கிடைக்குது சார். அடுத்தது 10% இன்கம் ஆஃப் ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ். சோ பாத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க. நீங்க லெஃப்ட், ரைட் ஒவ்வொரு நபர்கள் மட்டும் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். சோ அந்த ஒவ்வொரு நபர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ, அதுல 10% உங்களுக்கு இன்கமா தராங்க சார். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு லெஃப்ட் லெஃப்ட் சைடுல உள்ள நபர் ஒரு ரூ. 10,000 ஏர்ன் பண்றாங்க. ரைட் சைடுல உள்ள ஒரு நபர் ரூ. 10,000 ஏர்ன் பண்றாங்க. அப்படி பார்த்தா 10,000, 10,000 10% ரூ. 1000 ரூ. 2000 உங்களுக்கு கமிஷனா வந்து சேரும். இது போக பிவி மேட்சிங் கமிஷன் இல்லாம இந்த கமிஷன் அடிஷனலா வந்து சேரும். இது வந்து எந்த கான்செப்ட்லயும் குடுக்க மாட்டாங்க சார். ஏன்னா எல்லா கான்செப்ட்லயும் பாத்தீங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். நம்ம கீழ உள்ளவங்க நல்லா வொர்க் பண்ணுவாங்க. அவங்க நெறைய இன்கம் எடுப்பாங்க நம்மள விட. ஆனா நம்ம லெஃப்ட் சைட்ல ஒரு பக்கம் கூட ஐடி போட்டுருக்க மாட்டோம். நமக்கு இன்கம் வராது. ஆனா கீழ உள்ளவங்க சம்பாரிப்பாங்க. ஆனா இதுல அப்படி இல்ல சார். நீங்க ஒரு 10 டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணீங்க அப்படின்னா, அந்த 10 நபர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ, அதுல 10% நமக்கு இன்கமா கிடைக்கும் சார். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சார். எந்த கான்செப்ட் இல்லாத ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இவங்களே சொல்லியிருக்காங்க. கம்பெனியே சொல்லியிருக்காங்க எப்படின்னா, நீங்க ஸ்டார்டர் ஒரு பே பேக்கேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கீழ ரூ. 600 சம்பாதிக்கிறார் ஒரு நபர் அப்படின்னா, அதன் மூலியமா 10% ரூ. 60 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். இதே ப்ரோ பிவில அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க 1800 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அதுல 10% ரூ. 180 உங்களுக்கு கமிஷனா கிடைக்கும். இதே பிரீமியம் 4 பிவில ஜாயின் பண்ண நபர்கள் 4800 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 10% ரூ. 480 கிடைக்கும். இது ஒரு நபர்கள் ஜாயின் பண்ணி வச்சிருந்தா. நீங்க அப்ராக்ஸிமேட்டா 10 நபர்கள நீங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சோ 10 நபர்கள் 4800 சம்பாதிக்கிற வாய்ப்புல வந்துட்டாங்க அப்படின்னா, அதன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 10 × 480 4800 உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. சோ யாரு சார் தருவா ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ்? நீங்க வொர்க் பண்ணதுக்கு முன்னாடி பிவி பேர் மேட்ச் குடுத்தாலே போதும். ஆனாலும் கம்பெனி அதோட நிக்கல. உங்கள நெறைய இன்கம் எடுக்க வைக்கிறாங்க. நெறைய சம்பாதிக்க வைக்கிறாங்க கம்பெனி. ரேங்க் வைஸ் ட்ரிப் அண்ட் கார் சார். ட்ரிப் ரேங்க் வைஸ்ன்னு சொல்லும்போது, ஒண்ணும் இல்ல சார். நம்ம ஸ்கூல்லயே வச்சுக்கலாம். ஸ்கூல்ல ஒரு நல்ல ஆவரேஜா ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க. சோ அவங்க ஒரு 50 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, "டேய் பரவால்லடா, போன தடவ நீ வாங்குன மார்க்கோட இதுல அதிகமா வாங்கியிருக்க." அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அந்த அடுத்த தடவ 50 மார்க்னா 70 மார்க் அவன் பிளான் பண்ணுவான். ஏன்னா, இந்த ரெகக்னிஷன்ன்றது குழந்தைகள் லெவல்ல இருந்து நம்ம அது வந்து வேணும், வேணும், வேணும்னு சொல்லி நெனச்சுட்டே இருக்கோம். சோ அந்த ரெகக்னிஷன் கம்பெனி தராங்க. சோ பாத்தீங்கன்னா, சில்வர், கோல்டு, சூப்பர் கோல்டு, ரூபி, பிளாட்டினம், எமரால்டு இந்த மாரி ஒரு 6 ரெகக்னிஷன் தராங்க. சோ இந்த 6 ரெகக்னிஷனுக்கும் நாம டொமஸ்டிக் ட்ரிப் மட்டும் 4 ட்ரிப் தராங்க. இன்டர்நேஷனல் ட்ரிப் 2 ட்ரிப் தராங்க. சோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் நம்மள ஒரு ரிவார்ட் குடுத்து நம்மள வந்து கௌரவப்படுத்த போறாங்க. சோ இத வந்து நமக்கு கீழ உள்ள நபர்கள் பார்க்கும்போது, அவங்களும் அதே கௌரவத்த வாங்கணும்னு நெனைப்பாங்க. அப்ப நாம ஒவ்வொரு ரேங்கா நாம அப்கிரேட் ஆயிட்டே போயிட்டுருக்கலாம். நீங்க சில்வர்ல நீங்க அப்கிரேட் வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ உள்ளவங்க சில்வர் வரும்போது நீங்க கோல்டு நோக்கி போயிருவீங்க. சோ இந்த ரெகக்னிஷன் கண்டிப்பா தேவை. இது போக சார் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரிப் அண்ட் கார் ஃபண்ட் தராங்க சார். எப்படி அப்படின்னா, நீங்க டைமண்டா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டா ரூ. 2,00,000 கார் வாங்குறதுக்காக கேஷா தராங்க சார் கம்பெனி. இத வச்சு நீங்க கார் மட்டும் தான் வாங்கணுமா? கிடையாது சார். கேஷா தராங்க. நீங்க என்ன வேணாலும் அத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சார். இதே கோஹினூர் ரேங்க் வாங்குனீங்க அப்படின்னா, டவுன் பேமெண்ட்டா 5,00,000 நமக்கு கேஷ் ரிவார்டா நமக்கு தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டபுள் கோஹினூர்ல டவுன் பேமெண்ட்டா 7.5 லேக்ஸ் கேஷ் ரிவார்டா தராங்க. இதே மாரி கிரவுன் அம்பாசிடர் வாங்குனீங்க அப்படின்னா, டவுன் பேமெண்ட்டா 25 லேக்ஸ் கேஷ் ரிவார்ட் தராங்க. சார் இதெல்லாம் நம்ம சொல்றோமே சார், இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா சொல்லி கேட்டீங்கன்னா, சார் கண்டிப்பா கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து 100% ஜென்யூனா வொர்க் பண்ணி, ஒன் பை ஒன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்த உடனே ஜாயின் பண்ணி அடுத்த மாசம் கம்பெனி குடுக்க மாட்டாங்க சார். அடுத்த மாசம் நம்மளால அந்த வொர்க் பண்ண முடியாது. ஆனா, ஒரு 5 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா இதுதான் ஃபீல்டு, இதுதான் வொர்க், இதுதான் ஜாப். இதுல நான் இவ்வளவு ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் இவ்வளவு ரூபாய் ஏர்ன் பண்ணணும்னு ஒரு ஃபோக்கஸ் வச்சு வொர்க் பண்ணீங்க அப்படின்னா, 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு சார். நாங்க வாங்கணும்னு நெனைக்கிறோம். நீங்களும் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க சார். கண்டிப்பா வாங்க முடியும். மல்டிபிள் ஐடி போட்டுக்கலாம் சார். ஒரு ஐடி போட்டா எவ்வளவு சார் சம்பாரிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு காமிச்சேன். ரூ. 4,800 ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். 1,44,000 உங்களால சம்பாதிக்க முடியும்ன்ற விஷயத்த சொல்லிட்டோம். நீங்க உங்க பேர்லயே மல்டிபிள் ஐடி போட்டுக்கலாம். எதுக்காக சார் மல்டிபிள் ஐடி போடுறோம்? சார் நீங்க ஜாயின் பண்றீங்க. உங்களுக்கு கீழ இந்த விஷயத்த புடிச்சு, எனக்கு எல்லாமே இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சு 10 பேர்ட்ட சொல்றீங்க. அப்படிங்கும்போது 10 பேர் ஜாயின் பண்றாங்க. அப்படின்னா, நீங்க லெஃப்ட் சைட்ல உங்க ஃபர்ஸ்ட் யாராவது ஜாயின் பண்ணா அவங்களுக்கு குடுத்துருவீங்க. ரைட் சைட்ல ஒரு நபர குடுத்துருவீங்க. அப்படி இருக்கும்போது மீதி உள்ள 8 நபர்கள எங்க சார் குடுப்பீங்க? லெஃப்ட்ல உள்ள ஆளுக்கு கீழ குடுக்கணும். இல்ல ரைட்ல உள்ள ஆளுக்கு கீழ குடுக்கணும். சோ குடுத்து நீங்க அவங்களுக்கு ஒரு இன்கம் எடுக்க வைக்க போறீங்க. சோ அந்த இன்கம் ஏன் அவங்களுக்கு எடுக்க வைக்கணும்?
ஃபர்ஸ்ட் நம்மளோட ஐடியா முதல்ல போட்டுக்குவேன். நான் உங்க பேர்லயே 3 ஐடி போட்டுக்கலாமே. அப்ப 3 வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்ல. சோ இந்த விஷயம் தான் கம்பெனி சொல்றாங்க. பிவி மேட்சிங் போனஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க 3 ஐடிக்கும் சேர்த்து ரூ. 4,800 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னா, 4,800 × 3 சோ ஒரு ரூ. 14,400 உங்களால இன்கம் எடுக்க முடியும். இல்ல 10% ஸ்பான்சர் கீழ உள்ள 2 பேருக்கும் நீங்க தான் பண்ணியிருப்பீங்க. அப்ப 480 × 2 960 உங்களால இன்கம் எடுக்க முடியும். சோ டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா, 15,360 இன்கம் சம்பாதிக்க முடியும். மாச இன்கம் ரூ. 4,60,800 சம்பாதிக்கக்கூடிய வருமான வாய்ப்ப மல்டிபிள் ஐடி போட்டு ஒர்க் பண்ணும்போது இது நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க கம்பெனி. சோ அப்ப மல்டிபிள் ஐடி போட்டு ஒர்க் பண்ணலாம் சார். இதான் சார் பெஸ்ட் பிளான் நான் சொல்லுவேன். இதே ஃபேமிலி பேக் குடுக்குறாங்க சார். பார்த்தீங்கன்னா 7 ஐடி உங்க பேர்லயே போட்டுக்கலாம். எப்படி போடலாம்னா, நமக்கு ஃபேமிலி இருக்குல்ல. அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, ஒய்ஃப் சோ இத்தனை பேர் இருக்காங்கல்ல. அவங்களுக்குள்ள ஒரு இன்கம் எடுத்து குடுத்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். ஏன்னா அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு சரியா ஜாப் கிடையாது. அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு மாச சம்பளம் குடுக்க முடியல சார். சோ என்னோட ஃபீலிங் நான் சொல்றேன் சார். ஆக்சுவலி உங்களோட ஃபீலிங் என்ன வேணா இருக்கலாம். என்னோட ஃபீலிங் சொல்றேன். சோ இந்த மாரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். என்னோட வாங்க சம்பளம் எனக்கு பத்தல. ஏதோ ஒண்ணு பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஐடி போட்டு, அவங்களுக்குள்ள நான் பிசினஸ் குடுத்து, அவங்களுக்கு இன்கம் ரெகுலர் இன்கம் வாங்கி தரேன். சோ இதுதான் சார் உங்கள பண்ண சொல்றேன். சோ இந்த மாரி ஃபேமிலி ஐடி போடும்போது, நமக்கு கீழ உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே சம்பாரிக்க நம்முடைய ஒருத்தரோட உழைப்பு அனைவருக்கும் வருமானமா போய் சேர்றதுக்கு நம்ம இந்த உழைப்ப போடணும் சார். சோ ஃபேமிலி பேக் போடணும்னா 7 ஐடி நீங்களே போட்டுக்கலாம். சோ பிவி மேட்சிங் போனஸ் பார்த்தீங்கன்னா, 7 ஐடிகளும் 4,800 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா, 33,600 உங்களால சம்பாதிக்க முடியும். 10% ஸ்பான்சர் மீதி உள்ள 6 ஐடிக்கும் கிடைக்கும். அப்புறம் 6 × 480ன்னு வைக்கும்போது ரூ. 2,880 உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப ஒரு நாளைக்கு உங்களால வருமானம் ரூ. 36,480 நான் சொல்றது ஒரு நாளைக்கு. அப்ப மாத வருமானம் ரூ. 10,94,400 சார் இதெல்லாம் நம்புற மாரியா சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் உங்களுடைய வருமானம் இவ்வளவு இருக்குன்னு காமிக்கிறாங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அத எடுத்துக்கங்க. சிம்பிளா அதான் சார் சொல்றாங்க. ஏன்னா 100% எஃபெக்ட் போட்டு 100% ஜென்யூனா ஒர்க் பண்றவனுக்கு 5 வருஷம் கழிச்சு இத சாதிக்க முடியும் அப்படின்னா, இதே இன்னமும் 200% ஒர்க் பண்ணவங்களுக்கு 2.5 வருஷம் சாதிக்க முடியும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோமோ. நம்மலாம் எப்பயுமே பேசிக்கா அப்படிதான் சார் இருப்போம். எப்படின்னா 5% தான் சார் ஒர்க் பண்ணுவோம். சோ 5% ஒர்க் பண்ணா கூட 50,000 நம்மளோட பார்ட் டைம் ஜாப்ல இன்கம் எடுக்க முடியும். இப்ப நீங்க ஃபுல் டைம் ஜாப் போறோமே, நாம எல்லாருமே போறோமே, 50,000 இன்கம் எடுக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது சார். ஆனா, பார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய வாய்ப்ப கம்பெனி குடுக்குறாங்க. நம்மளுடைய உழைப்ப மட்டும் தான் போடணும். சோ போட்டா இதுக்குண்டான வருமானம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. எப்ப சார் கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும்னு சொல்லுங்க. எப்ப சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் இதுலயும் நம்ம கம்பெனி வித்தியாசமா நடந்திருக்காங்க சார். எப்படின்னா, இந்தியாஸ் நம்பர் 1 பே அவுட். சோ பிசினஸ் நீங்க எப்பலாம் பண்றீங்களோ, அப்பவே ஆட்டோமேட்டிக்கா 24/7ல எப்ப வேணாலும் நீங்களே பிசினஸ குளோசிங் குடுத்துக் கொள்ளலாம். அப்படி பிசினஸ் குளோசிங் குடுத்துட்டு இம்மீடியட்டா ஐஎம்பிஎஸ் முறையில வித்தின் த செகண்ட் உங்க அக்கவுண்ட்ல பணத்தையும் நீங்க வரவு வச்சுக்கலாம். சோ இந்த விஷயத்தெல்லாம் கம்பெனி குடுக்குறாங்க சார். எந்த நெட்வொர்க்லயாவது இந்த மாரி குடுத்துருக்காங்களா? நீங்க ஜாயின் பண்றீங்க, ஒர்க் பண்றீங்க. 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு பேமெண்ட்னா 30 நாளைக்கு கம்முனு தான் அமைதியா தான் இருக்கணும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாரி 31வது நாளுக்கு அடுத்த நாள் கூட அவன் 2 நாள் கழிச்சு தான் பேமெண்ட் போடுவான்னா, அப்பயும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா கம்பெனி ஏதாவது சொல்றாங்களா சார்? கிடையவே கிடையாது. நீங்க இன்னைக்கு நைட் ஒர்க் பண்றீங்க. இன்னைக்கு நைட்டே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டீங்க. உங்களுடைய பிசினஸ் குளோஸ் பண்ணுங்க. அடுத்த செகண்டே பே அவுட்ல எடுத்து இன்னைக்கு நைட்டே அந்த காசு கையில வாங்கிக்கிறீங்க. சோ இந்த விஷயத்துல கம்பெனி குடுக்குறாங்க. சோ ஐஎம்பிஎஸ்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்களோட ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி, அவங்க முன்னாடி கமிஷன் எடுத்து, இங்க பாருங்க நீங்க ஜாயின் பண்ணா இவ்வளவு கமிஷன் சொல்லி காமிக்கலாம் சார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சோ நம்ம டெய்லி இன்கம் வேணுமா? பிரைமேட்டுக்கு வாங்க சார். மெயினா அதான் சொல்லுவோம். சோ மேனுவல் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சோ ரூ. 100 இருந்தா போதும் மேனுவல் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஐஎம்எஸ் பண்ணனா வெறும் ரூ. 200 இருந்தா போதும் உங்க அக்கவுண்ட்ல நீங்க ஐஎம்எஸ் பண்ணிக்கலாம். இமெயில டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுடைய போன் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் லிமிட் மட்டும் குடுத்துருக்காங்க. ஐஎம்எஸ் மூலியமா நீங்க பணம் எடுக்கணும் அப்படின்னா மாசம் ரூ. 25,000 எடுக்க முடியும். நெஃப்ட் மூலியமான அன்லிமிட்டட் நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். வாலெட்ல ரூ. 5,000 வச்சுட்டு நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பைசா அதாவது நீங்க இத வச்சு ரீசார்ஜ் பண்றது பண்ணிக்கலாம். ஐடி போடுறது போட்டுக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம் சார். எவ்வளவு ஆப்ஷன்ஸ் கம்பெனி குடுக்குறாங்க. சோ இது போக பிரான்சைஸ் எடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரான்சைஸ் 1% 2% டிஸ்கவுண்டும் கிடைக்குது நமக்கு. அடுத்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு சில எல்லாருக்குமே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் சார். நம்மளுதுலயே இருக்கு. ஒரு பான் கார்டு வச்சு நீங்க 3 ஐடி போட்டுக்கலாம். ஒரு நம்பர் வச்சு நீங்க 3 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைரக்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கம்பல்சரி நீங்க டைரக்ட்டா குடுத்தே ஆகணும். அது போக 5% டிடிஎஸ், 5% அட்மிஷன்ஸ் கண்டிப்பா உண்டு. 5% ரீபர்ச்சேஸ் வாலெட்ல உங்களுடைய பணத்த எடுத்து வைக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க சார், ரீபர்ச்சேஸ்ல இருக்க பணத்தையும் நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? சோ ஷாப்பி வாலெட் யூஸ் பண்ணிக்கிறோம். ரீபர்ச்சேஸ் வாலெட் யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இந்த ப்ராடக்ட் புடிச்ச ப்ராடக்ட் இருக்கு. அமேசான்ல வாங்குனா ரூ. 300 இங்க வாங்குனா ரூ. 113 இங்க தானே சார் வாங்குவோம். அப்ப ரீபர்ச்சேஸ் பணத்தையும் வச்சு நம்ம வாங்கலாம்ல. சோ இது எல்லா பெனிஃபிட் நமக்கு பிளானா குடுத்திருக்காங்க. அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு இன்கமும் குடுக்குறாங்க. சோ இந்த விஷயம் எங்கேயுமே குடுக்க மாட்டாங்க. நீங்க இன்கேஸ் நம்ம ஐஎம்பிஎஸ் பண்ணாம இருந்தா ரூ. 5 சார்ஜஸ். நீங்க ரூ. 5,000 பண்ணாலும் ரூ. 5 சார்ஜஸ். ரூ. 200 பண்ணாலும் ரூ. 5 சார்ஜஸ். இப்ப நீங்க ரூ. 200 பண்றீங்கன்னா 195 உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். சோ கம்பெனி ஒரு சில ரூல்ஸ் இத விட ஒரு பெஸ்ட் பிளான் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அப்பதைக்கு ஃபியூச்சருக்கு இத மாத்த வாய்ப்பு இருக்கு. டெலிவரி ப்ராடக்ட் மட்டும் எப்ப சார் டெலிவரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து
கரெக்டா ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள நமக்கு டெலிவரி ஆகும். ஸோ இன்கேஸ் டிஸ்டன்ஸா இருக்கீங்க அப்படின்னா, நேர்ல வந்து குடுக்க முடியாது அப்படின்னா, கொரியருக்கு மட்டும் ஒரு ரூ. 50 1 கிலோக்கு நீங்க சார்ஜ் பண்ற மாரி இருக்கும். நீங்க பே பண்ற மாரி இருக்கும். சார் கேஒய்சின்றது கம்பல்சரி சார். ஆஸ் பர் கவர்ன்மென்ட் நாம என்ன சொல்றோம் சார், ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்புக் இது எல்லாமே அப்லோட் பண்ணணும். என்ன பர்ப்பஸ்க்காக? வித்ட்ரால் பண்றதுக்காக. நீங்க ஐஎம்எஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க தான் அவரு அப்படின்றதுக்கு பான் கார்டு, ஆதார் கார்டு ப்ரூஃப் கண்டிப்பா தேவை. ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். முடிவு. எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு சார். நம்ம ஜாயின் பண்ண நமக்கு லாஸ் இல்லன்றது புரியுது. ஜாயின் பண்ணா, வொர்க் பண்ணா எவ்வளோ இன்கம் எடுக்கணும்ன்றது புரியுது. அந்த இன்கம்ம எப்படி எடுக்கணுன்ற விஷயம் புரியுது. இது எல்லாமே தெரியும் சார் எனக்கு. நான் வொர்க் பண்ண ரெடி அப்படின்னா, கை புடிச்சு என் கூட வாங்க சார். கண்டிப்பா உங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நாங்க விடுறோம். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஹார்ட் வொர்க் மூலியமா உங்களால எவ்வளோ இன்கம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். இன்கேஸ் இல்ல சார் எனக்கு வந்து நான் இத எங்க அம்மாட்ட கேட்டு தான் சார் நான் சொல்லணும். இது எங்க அப்பாட்ட கேட்டு தான் சார் சொல்லணும். நான் வீட்ல பேசிட்டு சொல்றேன் சார். இந்த மாரி விஷயங்கள் நீங்க ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. மத்தவங்கள நம்பி தான் எடுக்கணும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா நோன்னு தான் சொல்லுவாங்க. எதனால சார்? ஏன்னா முழுக்க முழுக்க 1/2 ஹவர் 40 நிமிஷம் மேல நீங்க தான் உட்கார்ந்து கேட்டுருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தான் இந்த விஷயம் புரியும். அப்ப நீங்க போய் அவங்கட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. வேணா அவங்களே உட்கார வைங்க, புரிய வைங்க. இதன் மூலியமா ஃபேமிலியா வொர்க் பண்ணுங்க சார். ஃபேமிலியா வொர்க் பண்ணா நல்ல வருமானம் இருக்கு. நீங்க 3 ஐடி எடுத்து வொர்க் பண்ணலாம். 4,60,60,000 உங்களால சம்பாரிக்க முடியும். இது 7 ஐடி எடுத்து வொர்க் பண்ணலாம். 11,90,000 சம்பாரிக்க முடியும். இது வந்து 100% வொர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். நம்ம 5% தான் வொர்க் பண்ணுவோம் அப்படி வச்சுட்டா கூட 4,60,60,000 ரூ. 23,000 பார்ட் டைம் ஜாப்ல 23,000 இன்கம் வருது. சூப்பர். அத ஃபர்ஸ்ட் மாசம் 23,000 வாங்கிட்டீங்கன்னா, அடுத்த மாசம் இது டபுள் ஆவுறது 100% உண்மை. இது வந்து என்ன சார் ஒன் டைம் பர்ச்சேஸ் மட்டும் தான் சார் பண்ண போறீங்க. மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட் நீங்க பண்ண போறீங்க. அடுத்த டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் வவுச்சர் வச்சு ஷாப்பி வாலெட்ட வச்சு 50% டிஸ்கவுண்ட்ல எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிக்க போறீங்க. ஷாப்பி வாலெட் நம்மட்ட இருக்கு. இவ்வளவு பெனிஃபிட்ஸான விஷயங்கள் கம்பெனி குடுத்துருக்காங்க. நமக்கு எதுக்கு சார் லாஸ்ன்னு சொல்லி யாராவது நினைப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. இந்தியாவோட நம்பர் 1 ஷார்ட்டஸ்ட் பிராண்ட் ஏன் சார் சொல்றாங்க? ரூ. 299 இருந்தா போதும். 5 லிட்டர் பால் வாங்குற காசு இருந்தா போதும். பிசினஸ்குள்ள ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி எவ்வளவு சார் சம்பாதிக்கலாம்? 18,000 சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. 1,44,000 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. உங்க பிளான நீங்க எப்ப நீங்க அமௌண்ட் அதிகமா போகுதுன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க உங்க காசு வச்சு அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்றதுக்கு வெறும் ரூ. 300 இருந்தா போதும். இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுத்து நீங்க நல்லபடியா ஏர்ன் பண்ண முடியுன்ற விஷயத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த பிசினஸ் மீட்டிங் ஃபுல்லா டோட்டலா கேட்டுட்டோம். 1/2 அன் ஹவர் மீட்டிங்ன்றது கொஞ்சம் ஒரு 5, 10 நிமிஷம் எக்ஸஸா தான் ஆயிருக்கும். ஆனாலும் பரவாயில்ல சார். எனக்கு தெரிந்த தகவல முழுக்க முழுக்க நான் உங்கட்ட சொல்லணுன்ற ஒரே விஷயத்துக்காக தான் இவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம். இத பத்தின மேலும் ஜூம் மீட்டிங் எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டீமுக்கு ஏதாவது ஜூம் மீட்டிங் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில நாங்க அரேஞ்ச் பண்ண தயாரா இருக்கோம். இது போக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் நடக்காது சார் மீட்டிங். மண்டே நைட் 8 மணிக்கு, புதன்கிழமை நைட் 8 மணிக்கு, அத விட்டா சனிக்கிழமை நைட் 8 மணிக்கு. இந்த 3 வேளையும் கண்டிப்பாக மீட்டிங் உறுதியாக நடக்கும். மழை பெஞ்சாலும், இடி பெஞ்சாலும் எது நடந்தாலும் சரி, கம்பல்சரி மீட்டிங் நடக்கும். நெக்ஸ்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாருமே யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க டீம்ல உள்ள 2 நபர்கள மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. அவங்க தான் உங்களுடைய சொத்து. அந்த சொத்த கூட்டிட்டு எங்கிட்ட உட்கார வைங்க. முழுக்க முழுக்க விஷயத்த நாங்க சொல்லி தர்றோம். அதன் மூலியமா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறோம். அவங்க ஏர்ன் பண்றாங்க. நீங்களும் ஏர்ன் பண்றீங்க. நீங்க ஏர்ன் பண்றீங்க. நாங்களும் ஏர்ன் பண்றோம்ன்னு சொல்லிட்டு, வாய்ப்பு குடுத்த அளவிற்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.